அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு. அவங்க ஃபேமிலியே ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தாங்க. நான் வந்து அந்த மாரி ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து வரல. என்னோட தனித்திறமையால நான் வந்தேன். அதுல வந்து தான் இன்னி வரைக்கும் நான் நின்னுட்டு இருக்கேன். என்னோட உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் சார் வந்து மத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுவாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு கரெக்டா தெரியல. ஃபேஸுக்கு வந்து முகமூடி போட்டுட்டு தான் வராரு. இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பேசுறதுக்கும் அவர் வந்து தனி ஒரு பர்சனல் லைஃப்ல நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவர் அப்படிதான் இருக்காரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க ஃபீல் பண்ணதை அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னன்ட்டு. அது 2 தரப்பும் விசாரிச்சாதான் கரெக்டா தெரியும். ஏன்னா நயன்தாரா மேடம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியும் என்னால வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா தனுஷ் சார் தரப்புல இன்னும் கரெக்டான விளக்கம்லாம் எதுவும் சொல்லல. அதெல்லாம் கேட்டாதான் சொல்ல முடியும். நயன்தாரா மேடம் என்னென்ன அந்த லெட்டர் மூலியமா என்னென்ன பண்ணியிருக்காங்க லெட்டர் மூலியமா அதான் அவர் வந்து அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதுல சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணோம்னா அந்த 3 செகண்ட் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணோம்னா 10 கோடி கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கு ரீசனு. அதுதான் அந்த 2 சைடும் விசாரிச்சாதான் கரெக்டா சொல்ல முடியும். தனுஷுக்கும் நயன்தாருக்கும் என்னதான் சண்டை? அதான் நியூஸ்ல பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்றதுக்கு ஏன் 10 கோடி கேட்குறாருன்னு தெரியல. 10 கோடி கேட்கறது ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது வந்து அவங்க 2 பேருமே வந்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். இது நம்மளா டிசைட் பண்ண முடியாது. அவர் அவ்வளோ காசு கேட்குறாருன்னா அதுக்கு அவர் சைடு ஒரு காரணம் இருக்கும். இன்னும் அவர் எதுவும் பதில் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அது யூஸ் பண்ணிக்க அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த அளவுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்காருன்னா ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அது 2 தரப்புலையும் விசாரிச்சாதான் கரெக்டாக தெரியும் என்னன்ட்டு. ஆமா. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தனுஷ் சார் வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து சினிமாக்கு வந்தாரு. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்படி சொல்றீங்களா? தனுஷ் சார் வன்மத்தோட பண்றாங்களா நயன்தாரா வன்மத்தோட பண்றாங்களா? அதுதான் இதுல யார் வன்மத்தோட பண்றாங்க யார் பழி வாங்குறாங்க அது கரெக்டா தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா நயன்தாரா மேடம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். அவங்களுமே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான். நயன்தாரா மேடமும் தனுஷ் சாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதுதான் கரெக்டா தெரியல. ஏன் அவரு ரொம்ப பெரிய மனசா கொடுத்துருவாரு. இதுக்கு ஏன் காசுலாம் கேட்டு நஷ்டஈடுலாம் கேட்கிறாரு தெரியல. அதான் இருக்கலாம். அது அவங்களா சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்னன்னா ஒரு நடிகர் நடிகையா தான் பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்ம ஒரு பொதுமக்களா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அவங்களா சொன்னாங்கன்னா தான் தெரியும். இந்த மாதிரி தனுஷ்க்கும் எனக்கும் பிரச்சனைன்னு அவங்க சொன்னாலும் இல்ல எனக்கும் நயன்தாராக்கும் பிரச்சனை தனுஷ் சார் சொன்னாதான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளா பொதுவா சொல்ல முடியாது. பிரச்சனைன்றதே பாத்தீங்கன்னாக்கா நயன்தாரா மேடம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா அவங்க அப்பா பேர் சொல்லி அவங்க அண்ணன் பேர் சொல்லி தான் பாத்தீங்கன்னாக்கா தகவல் கொடுத்துருந்தாங்க. இவர் தனிப்பட்ட முறையில இவர் முன்னேறல. அவங்களுடைய அப்பா வழியில அவங்க தம்பி வழியில தான் வச்சு அவங்க அண்ணா வழியில தான் வந்து மாரி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவரோட திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவரோட திறமைய நல்லா வளர்த்துக்கிட்டு அந்த அவர் திறமைய வச்சுதான் இன்னி வரைக்கும் நின்னுட்டு இருக்காரு அவரு. அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் இருந்தது. ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த சினி ஃபீல்டுல வந்து நிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். அது கண்டிப்பா அவர்கிட்ட அதிகமாவே இருக்கு. ஆனா இவரு அவ்வளவு தூரம் அலோவ் பண்ணாம இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். அது நம்மளுக்கு இன்னும் தெரியல. அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா தான் தெரியும் என்ன காரணம் ஏன் அலோவ் பண்ணலன்னு. அதுதான் அதுதான் என்னன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 செகண்ட் தானே. அந்த 3 செகண்டுக்கு நான் ஏன் 10 கோடி தரணும்? அதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கு. அதுதான் ஒருவேளை அவருக்கு அது ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணி சம்பாதிக்க போறீங்க. அதுல ஒரு பகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது 2 வருஷமா அலோவ் பண்ணல. 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நயன்தாரா மேடம் தரப்புல. அதுதான் கரெக்டா தெரியல. இது என்னன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அலோவ் பண்ணாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கிளியரா தெரியல.
நான் பார்த்த வரைக்கும் நயன்தாரா மேடம்க்கு தான் நிறைய ஆதரவு இருக்க மாதிரி நியூஸ்ல பார்த்தேன். ஏன்னா தனுஷ் சார் கூட நடிச்சவங்களே நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவா லைக்லாம் போட்டிருக்காங்க, அப்படிதான் பார்த்தேன். இது வரைக்கும் தனுஷ் சாருக்கு ஆதரவா பேசின மாதிரி நான் அதிகமா பார்க்கல. ஒருத்தர் மட்டும்தான் ஏதோ பேசியிருந்தாரு. இது வந்து 2 தரப்புலயும் பக்கத்துல உட்கார வச்சு விசாரிச்சாதான் கண்டிப்பா இது என்ன பிரச்சனை, எதனால அவர் அலோவ் பண்ணல, எதுக்காக 10 கோடி கேக்குறாரு, அது எல்லாமே தெரியும். நயன்தாரா மேடம் என்ன குறிப்பிடுறாங்கன்னாக்கா, சொல்ல டைலாக்லாம் சொல்ல தனுஷ் அவர்கள் ஒரு மேடையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வாழுங்க வாழ விடுங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக் பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில கிடையாது, முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி நம்மளோட கருத்துனா, இப்போ வந்து அவர்கிட்ட நம்ம பர்சனலாலாம் பழகுனது இல்லை. அவரை நம்ம ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருக்கோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவர் கூட பர்சனலா நம்ம கூட இருந்திருக்கோம், ஏதாவது பண்ணியிருக்கோம்னா நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்த்தோன்னே அவர் ஒரு நல்ல நடிகர், பயங்கர திறமையானவர், எல்லா திறமையுமே அவர்கிட்ட இருக்கு, எல்லாமே பண்ணுவாரு. இப்ப நடிக்கிறது இல்லாம டைரக்ஷன் பண்றாரு, பாட்டு பாடுவாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு, எல்லாமே அவர் எல்லா நாலேஜுமே இருக்கு. அதனால எப்படி சொல்லலாம்னா அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் அவரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனுஷ் அவர்கள பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷம் சேர்றவரு ம். அப்படின்ற ஒரு வார்த்தை. அது அது கேட்கும் போது வருத்தமா தான் இருக்கு. என்னன்னா அவர் அந்த மாதிரி கேரக்டரான்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியாம நம்ம சொல்ல முடியாது. ஏதோ அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, அதனால அப்படி சொல்றாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், இவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே நடிச்ச படம் அவ்வளோ பெரிய ஹிட் படம் எல்லாமே. 2 பேருமே சேர்ந்து நடிச்சது. யாரடி நீ மோகினிலாம் பயங்கரமான ஹிட்டு. அதுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. இதனால மக்களுக்கு எதுவும் லாபம்லாம் கிடையாதுங்க. இது வந்து அவங்க ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க 2 பேரு, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அது அவங்களுக்குள்ள அவங்களே பேசியே சரி பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இது மக்கள் கிட்ட கேட்டா மக்கள் ஏதாவது சொல்ல போறாங்களா? இல்ல அவங்க கிட்ட. இதுவே ஒரு பெரிய விவாதம் பெரிய அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அதான் இப்போ எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை நடக்குது, ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை நடக்குது. இப்ப கங்குவா படத்துக்கு நிறைய விமர்சனம்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அது தானா சரியாயிடும். அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணலனும் விக்னேஷ் சிவன் அண்ணன் சொல்லியிருக்காரு. இதனால மக்களுக்கு பெருசா யூஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்ன ஒண்ணு, நீங்க யார்கிட்ட போய் இதுல பப்ளிக் ரிவ்யூ என்ன கேட்டாலும் அவங்களோட கருத்து சொல்லுவாங்க. இதனால யாருக்கும் பெருசா யூஸ் எதுவுமே கிடையாது.